வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு காரைக்குடி தொகுதியை பற்றி பார்க்கலாம். காரைக்குடி தொகுதின்னு சொன்னோடனே உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கு போல. ஆனால் சீமான் களம் இறங்குறாரு. ஆமாம், சீமான் அவர்கள் களம் காண்றாங்க. அது காரைக்குடி தொகுதியில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதே போல் காரைக்குடி யார் யார் போட்டிடுறாங்க நம்ம பார்த்தோன்னா, அதில் போன முறை இருக்கக்கூடிய அதே காங்கிரஸ் கட்சி சார்ந்த திமுக கூட்டணியில் மாங்குடி அவர் நிற்கிறாரு. அதிமுக தலைமையோட கூட்டணியில் அமமுகவுடைய கேண்டிடேட் போன முறை அவர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். தேர்போகி பாண்டி அவர் நிற்கிறாரு. தமிழக வெற்றிகள் இடத்துல பிரபுன் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் தொடர்ந்து அங்கே எம்எல்ஏ வாழ்ந்துட்டு இருக்கார் போல. அவர் நிற்கிறாரு. சரி, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அதை காங்கிரஸ் பல முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு முறை பாஜகவுமே வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை தேர்தல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாங்குடி அவர் 75 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பாக எச் ராஜா அவர் முக்கியமானவர் இல்லையா, அவர் 54,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு அமமுகவிலிருந்து அவர் தேர்போகி பாண்டி 44 வாக்குகள். நாதாக பார்த்தீங்கன்னா 23,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் 8,350 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க திமுக கூட இணைஞ்சிருக்காங்க. சரி, யாருக்கு களம் சாதகம்? சரி, காரைக்குடியை ஏன் சீமானை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. காரைக்குடி அவருடைய சொந்த தொகுதி, அது அதனால தான் அவர் காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறாரு. சொந்த மாவட்டம், சொந்த தொகுதி அண்ணனுடையது. ஸோ அதனால் காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறாரு சீமான் அவர்கள். ஸோ இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு யாருக்கு நம்ம பார்க்கும் பொழுது அது நிச்சயமாக சீமானுக்கு தான் அப்படின்னு ரொம்ப புரிஞ்சிக்க முடியுது. சரி, எப்படி சீமான் வாங்குவார்? தொடர்ந்து அவங்க காங்கிரஸோட வட்டம் தானே காரைக்குடி. ஆமாம், காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜகவுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 2 தேர்தலுக்கு முன்னாடி கூட பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, எப்படி நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறும்? போன 23,000 தடவை ஓட்டு வாங்கினாங்க, எப்படிப்பா வெற்றி பெறுவாங்க அப்படின்ற கேள்வி நியாயமானது. நம்ம அந்த கேள்விக்குள்ளாம் போல. ஆனால் இப்போதைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அதனுடைய வாக்கு சதவீதம் என்பதே உங்களுக்கு காரைக்குடியில் கூடியிருக்கு. நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சியோட ஓவரால் குரோத்மே கூடியிருக்கு. ஸோ ஓவரால் குரோத் கூடும் பொழுது அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அது கூடுதலாக கூடும் தான். இப்போ செகண்ட் பிளேஸ் நிச்சயமா காங்கிரஸ் தான் பிடிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் அமமுக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா அந்த இதில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை தான். தேர்ட் பிளேஸ் தான். பாஜக தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. இவங்க தேர்ட் பிளேஸ் தான் வந்திருக்காங்க. இவர் அமமுகவில் தான் நிற்கிறார். டேரெக்டாக ஏடிஎம்கேவோட கேண்டிடேட்டுமே இல்லை. அதையுமே புரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்றத பார்த்தா இப்போ பிஜேபியுமே இவங்களோட கூட்டணி தானே. அதிமுக இருக்கிறாங்க, அமமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. முக்கியமானது இல்லையா? நான் என்ன சொல்றேன், சின்னத்தையும் முக்கியமானதை நீங்க பார்க்கணும் இல்லையா? சரிங்க, அப்படி எப்படிங்க நீங்க சீமான சின்னத்தை மட்டும் எப்படி நீங்க பாக்குறீங்கிற கேள்விதான் வரணும். ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ல ஸ்டார் அங்கே யாருன்னு முக்கியம், அது சீமான் அண்ணன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த முறை கண்டிப்பாக காரைக்குடியில் வெற்றி பெறுவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வெற்றி பெற வைப்பது அந்த தொகுதியினுடைய சரியான ஒரு முடிவாக இருக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ரொம்ப முக்கியமானது. விஜய் மாதிரி அவர் தன் மீது நம்பிக்கை இல்லாமல் 2 தொகுதியில் போட்டியிடலாம். ஆனால் அவர் போட்டி இல்லை. அப்படி போட்டியிடவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. ஏன்னு கேட்டா அது இன்னொருத்தருக்கூடிய வாய்ப்பை நான் பறிச்சு நிக்கிறேன். 2வது ஒரு தலைவர் தானே நம்பணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் மோடி அவர்கள் நிக்கலையா, ராகுல் காந்தி நிக்கலையா, ஜெயலலிதா நின்னாங்க, அதுக்கப்புறம் யாரும் நிக்கல, ஒரு நிரூபிச்சு காமிச்சு வந்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் அப்படி மோஸ்ட்லி நிற்க மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறது கிடையாது, உதயநிதி நிற்கிறது கிடையாது, அண்ணன் திருமா நிற்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்றது. அதை விஜய் அவர்கள் போல நபர்களால் அதை வைக்க முடியல. அந்த 2 இடத்துல நிற்கிறேன்னு கேட்டால் அவங்களாலாம் பார்த்தீங்கன்னா தோல்வியை தாங்கிக்க முடியாது. இப்போ சீமான் இவ்வளவு தோல்விகளையும் கடந்து நிற்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் அப்படி நிற்க முடியுமா? நிற்க முடியாது. இப்போ விஜயுடைய கட்சி வரல அப்படின்னா கூட விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படின்றத நம்மளே சொல்றோம். நமக்கு அதை மாற்று கருத்து இல்லை தான். திருச்சி கிழக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்குதான். 2 தொகுதியில் ஜெயிச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெரிய நட்சத்திரம் ஓட்டுலாம் விழுந்தான் அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆட்சி அமைக்க முடியாது, நிறைய எம்எல்ஏலாம் வர முடியாது, அவர் மட்டும் வெற்றி பெறுவார். அப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வின் பண்ணுவார்னு இப்போ உங்களுக்கு அந்த கணிப்பு இருக்கா? திருச்சி கிழக்கில் வெற்றி பெறுவார். பெரம்பூர் எனக்கு எப்படின்னு தெரியல. திருச்சி கிழக்கில், பெரம்பூரில் வெற்றி பெற்றாலுமே ஆச்சரியத்துக்கு இல்லை. பட் திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் தான் நினைக்கிறேன். சமூக வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், ஸோ இதெல்லாம் கைகூடும். அந்த தொகுதி அவர் ரொம்ப நம்புறாரு. எனக்கு தெரிஞ்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே தமிழக மக்களோட பாலிசி இருக்குது. அந்த கட்சி ஆட்சிக்கு வர கூட போயிடும். அந்த ஸ்டார் கேண்டிடேட் நபர் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவார். துரைமுருகன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. அவ்வளோ அலிகேஷன் இருக்குது, சொந்த கட்சிக்காரனே அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறான், அதனாலுமே அவங்களும் ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில் சீமானனை ஜெயிப்பார், ஜெயிக்கணும் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது. காரைக்குடி தொகுதி ஒரு பாடத்தை வச்சுக்க, அங்கே சமூக ரீதியாக யார் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா அதில் என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க.
குறிப்பாக வந்து அங்க இந்த நகரத்தார் என்று சொல்லக்கூடிய செட்டியார் சமூகம் அவங்க வந்து இருக்கக்கூடிய முத்திரையர், யாதவர், பட்டியல் சமுதாய மக்கள் வந்து இருக்கிறாங்க. இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காட்டுக்குள்ளாக இல்லை 8 விழுக்காட்டு கீழே வந்து இருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு கேஸ்ட் வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யும் தான், அது இல்லைன்னு சொல்ல. கேஸ்ட் வந்து முழுசா வேலை செய்யும்ன்றத சொல்ல, பட் கேஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஆனா சீமான் அண்ணன் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சமூகங்கள்லாம் சார்ந்தவர் கிடையாது, சமூக ரீதியா பார்த்தவர் அவர் கிடையாது. ரெண்டாவது அவர் ஒருத்துல உறுதியா இருக்காரு, நீ ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போறேன்னா உன் ஓட்டு எனக்கு வேணாடா, அது எனக்கு தீட்டுடான்னு சொல்றாரு. அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுக்காருன்னா அதுக்கு முன்னாடி குறைந்தபட்ச கலாய்வு பண்ணியிருப்பார். அவருமே வந்து பொத்த போய் நிற்கிறாருலாம் சொல்ல வரல. இந்த தொகுதி நமக்கு சாதகமா, நமக்கு ஜெயிக்க முடியுமா, இந்த சமூக கட்டமைப்புலாம் என்னன்றதை பார்த்துருப்பாரு. இப்படி பார்த்தாலுமே இவர் சார்ந்த சமூகம் வந்து அங்கே மெஜாரிட்டின்றது கிடையாது, அது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கட்டாயமா இருக்கு. பட் அவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா அது ஏன் தொகுதிப்பா, அது ஏன் மாவட்டம், ஏன் தொகுதி, ஏன் ஊர், நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பொருள்படும். இப்போ நான் என் தொகுதினா நான் வந்து என் தொகுதி திருத்தணி மட்டும் சொல்ல மாட்டேன், திருத்தணியும் என் தொகுதி தான், திருவள்ளூரும் என் தொகுதி தான், அரக்கோணமும் என் தொகுதி தான், எல்லாமே ஏன் ஊர் சுற்றி இருக்கக்கூடியது. இப்போ என்னுடைய அப்பாவுடைய ஊர் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் தொகுதியில் வரும், எங்க அம்மாவுடைய ஊர் வந்து திருத்தணி தொகுதியில் வரும், நான் திருவள்ளூர் மாவட்டம். அப்போ இந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியை சார்ந்த நிற்கிறாங்கன்னா அது அவங்க தொகுதியை தான் பார்க்க மாட்டாங்க, பார்ப்பாங்க நீ இந்த தொகுதியில பிறந்திருக்கிறியா, உனக்கு இங்கே ஓட்டு இருக்குது அப்படி பார்க்க மாட்டாங்க. பா நம்ம ஊருக்காரம்பா, நம்ம மாவட்டக்காரம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஈவன் அவங்க நிற்கிறவங்களுமே அப்படிதான். இதில் வந்து எப்படி உங்களுக்கு கை கூடும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, அந்த தொகுதி மக்கள் இவரை தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம், அது சரியான ஒன்றா இருக்கும். நினச்சி பாருங்க, சட்டமன்றத்தில் சீமான் அண்ணன், விஜய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அது இந்த வட்டம் வந்து சட்டமன்றத்தை நினைச்சாலே அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமோ. இந்த யார் வந்து ஆளுங்கட்சியா வரப்போறாங்கன்றதை விட சட்டமன்றத்துல யாரெல்லாம் இருப்பாங்க இப்ப நமக்கே தெரிய ஆரம்பிச்சு. சீமான் அவர்கள் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க, இப்பதான் சொன்னீங்க விஜய் அவர்களும் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. அப்ப 3 பேருமே 3 தலைகளுமே கண்டிப்பா சட்டமன்றத்துல இந்த வட்டம் உள்ள போகுது, கண்டிப்பா போறாங்க தான். நமக்கு நம்ம பெருசா நம்புறோம். ஏன்னா சீமான் மட்டும் ஏன் கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கன்னா, சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றி வாய்ப்புகள் எழுந்து கொண்டே வர்றாரு. ஆனால் இந்த மாதிரி இழக்கக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. பல ஆய்வுகள் மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் நிற்கிறாங்க. ஈவன் எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்போ மாற்றுக் கட்சியினர் கூட ஒரு ஸ்டார் நிற்கிறாங்கன்னா ஒரு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மனநிலையுமே வந்து இருக்கு. ஆனா அங்க சமூகம் சார்ந்ததுமே ஒரு பெரிய ஒர்க் ஆகுது, நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க சமூகம் சார்ந்து ஓட்டு போடக்கூடிய கல்ச்சர் அப்படின்றது ரொம்ப அதிகம். என் ஊர்லயுமே அதே தான் வந்து அங்க ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் எல்லா ஊர்லயுமே வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பெருசாக ரியாக்ட் வந்து ஆகும்னு நினைக்கிறேன் நான். காரைக்குடி மக்கள் அந்த சீமானை கைவிட மாட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தெரில, நமக்கு அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நம்ம கணிப்பு அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றுவார் அப்படின்றது தான். அவர் வெற்றி பெறாத சூழலுக்குள்ளே உள்ளாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவார் அவர். ஏன்னா அந்த கட்சி வந்து பல பேர் வந்து தோற்கிறாங்க ஜெயிக்கிறாங்கன்றதை விட அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர் ஜெயிக்கணும், அதுதான் பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். ஏன்னா தலைவரே வந்து ஜெயிக்கல அப்படின்னா கான்ஃபிடென்ட்டை வந்து இழந்துருவாங்க. தொடர்ந்து இவெல்லாம் நிற்கிறாங்கன்னா அதே பெரிய விஷயம்தான். சீமான் வந்து சீமான் பேசினார் இல்லையா, குறிப்பாக கோவையில் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சகோதரி வேட்பாளர் அங்கே பக்கத்தில் நிற்க வச்சு பேசுகிறாரு, என் மூஞ்செல்லாம் பாருங்க, நீங்கள் எங்களெல்லாம் பார்த்தா பல தேர்தலில் வந்து தோத்துட்டு வந்து கலைப்பான கிருமலை தேர்தல் எவ்வளோ தோல்வி பார்த்தா வந்து நிற்கிறான் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது ஒரு பெரிய ஆனால் வலி இருக்குமா, நான் வந்து வலி இல்லைன்னா சொல்லலை. அவருக்கு வந்து அவருடைய உள்ள கடைக்கு ஒரு வழி இருக்கும் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அண்ணன் சிரிச்சா கூட நமக்கு தெரியும் இல்லையா, வெற்றி தேர்தலில் ஏன் போட்டிடுறோம், வெற்றி பெறணும்னு, அதுதானே அல்டிமேட் கோலாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ விஜய் போன்ற நபர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டு, நான் அதுக்காக அவரை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்கள் விருப்பம், ஓட்டு போகிறது அவங்க விருப்பம். விஜய் போகக்கூடாதுலாம் சொல்லலை, விஜய் போட்டோம், நம்ம போகணும்னு கூட சொல்கிறோம். ஓட்டு போட ஜெயிச்சா நீங்கள் போங்க நீங்கள். ஆனால் அவரெல்லாம் உள்ளே போயிட்டு இத்தனை நாட்களாக தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் கட்சி நடத்தக்கூடிய சீமான் வந்து உள்ளே போகல அப்படின்னா அது ஒரு மோசமான, எனக்கே பார்க்கும்போது ஒரு வருத்தமாக தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. விஜய் போடல் வந்த உடனே அங்கீகாரம் பண்ணுறாங்க, சீமானுக்கு அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படின்ற சூழலே ரொம்ப கடினமானது தான். ஸோ அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றத நினைக்கிறேன் நான். ஸோ அவர் நிச்சயமாக வந்து உள்ளே போவார் அப்படின்றது தான். ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் வருவாங்க, தேர்ட் பிளேஸ் வந்து அதிமுக கொடுக்கக்கூடிய அமமுக வரும். நம்ம 4வது விஜய் அவருக்கு கொடுத்துலாம், பிரபு அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவங்க வின் பண்ணுவாங்கலாம் சொல்லக்கூடாது. அங்கே அதிகமான செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் கூட போக மாட்டாங்க, அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ நம்ம எழும்பூர் பற்றி பேசும்போது சொன்னோம் உங்களுக்கு, எழும்பூரில் வந்து இன்கேஸ் செகண்ட் பிளேஸ் கூட வரலான்றதை சொன்னோம். ஏன்னு கேட்டால் அந்த இடம் அந்த மாதிரி இவர் ராஜ்மோகன் வந்து நிற்கிறாருன்னு நம்ம சொன்னோம். மற்ற இடத்துல செகண்ட் பிளேஸ் நம்ம சொல்ல, ஏன்னா இருக்கிற சூழலோட ஒட்டி சொல்கிறேன் நான். இப்போ சீமானை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஜெயிச்சிடலான்னு சொல்கிறேன் இல்லையா,
இந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்ம அடுத்த தொகுதிகள் பேசும்போது நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம பேசுவோம், அதை இல்லைலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பெரும்பான்மையாக அதிமுக திமுக தான் அதை வந்து அந்த இடத்துங்களை வந்து பிரிச்சுக்கிறாங்க. பட் காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறுவார் அப்படின்றத நான் நிறைவாக சொல்லக்கூடியது.